ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு ஐடி கொள்கையில மாற்றம் கொண்டு வர போறாராம். பெண்கள் எல்லாருக்குமே ஐடி துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம். அப்பதான் வந்து அவங்கள ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதே மாதிரி பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அவங்க சொந்த ஊர்ல இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி அந்தந்த ஏரியால ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸையும் உருவாக்க சொல்லி ஐடி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துவேன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திட்டம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும். ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் பெண்களை பத்தி பேசுறப்ப நடிகர் சிரஞ்சீவி கட்சியெல்லாம் கூட ஆரம்பிச்சிருந்தாரு, கடைசியில இழுத்து மூடிட்டாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை சுத்தி வந்து பெண் குழந்தைங்க தான் நிறைய இருக்கு, அதனால ராம் சரணுக்கு அடுத்து வந்து மகன் வந்து பிறக்கணும், அப்பதான் என்னோட வம்சாவளி தலைச்சு நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னோட வாரிசு மாதிரி அடுத்து போகும்லாம் பேசியிருக்காரு. பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு இது. அவரோட தம்பி இருக்காருல்ல பவன் கல்யாண், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சனாதன தர்மத்தை ஆந்திராலெல்லாம் போய் ஏதோ பரப்பிட்டேன், இப்போ வந்து தமிழ்நாடு கேரளாவில் வந்து பரப்ப போறேன்னு சொல்லிட்டு ஒரு சனாதன டூர் வராராம். இங்கே கேரளாவில் சில கோயில்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருத்தணி கோயில், இதெல்லாம் ஒரு 3 நாள் டூராக வர போறாராம். இப்போ அந்த டூருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, சனாதன டூர்னு வச்சிருக்காரு. அது ஏதோ தெலுங்குலையும் வருது.